அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பண்பை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, z ஒரு மெய்யெண்ணா இருக்கும் பொழுது z ஈக்குவல் டு z பாருக்கு சமம். இந்த குறியீட்டு தான் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இருந்தால் மட்டுமே அப்படின்றதுக்கு இதுதான் குறியீடு. இந்த குறியீட்டை இங்கிலீஷ்ல இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்லலாம். அதாவது நம்ம தனித்தனியா நிரூபிக்கணும். z ஒரு மெய்யெண்ணு எடுத்துக்கிட்டு z ஈக்குவல் டு z பார்னு நிரூபிக்கணும். அதே போல z ஈக்குவல் டு z பார்னு எடுத்துக்கிட்டு z ஒரு மெய்யெண்ணு நிரூபிக்கணும். அதுக்கு பதிலாக இந்த குறியீடு போட்டோம்னா ஒரே தடவை நிரூபிச்சா போதும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு போட்டு நம்ம ஒரே தடவை நிரூபிச்சா போதும். அதுக்காக z ஈக்குவல் டு ஒரு கலப்பெண் நாமளா x பிளஸ் iy அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதனோட z பார் என்ன வரும் அப்படின்னா, z இன் இணை கலப்பெண்ணுக்கு தான் z பார்னு சொல்றோம். இதை எப்படி பெறலாம் அப்படின்னா, ஐக்கு பதிலா மைனஸ் ஐ போடுவதன் மூலமா நமக்கு z பார் கிடைக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2 மைனஸ் 5i அப்படின்னு இருந்தா இதனோட இணை கலப்பெண் இந்த குறியீடு மைனஸ் மாத்தினா 2 பிளஸ் 5i ஒரு இதனோட இணை கலப்பெண் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போல z-க்கு x பிளஸ் iy எடுத்திருக்கோம். z பாருக்கு x மைனஸ் iy என்பது z பாரோட மதிப்பு. இப்போ நாம இங்க நிரூபிக்க வேண்டியதுல வலது பக்கம் உள்ள இந்த ரிசல்ட் எடுத்துக்கலாம். z ஈக்குவல் டு z பார்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சிம்பிள் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் உண்மை அப்படின்றது அர்த்தம். therefore z ஓட மதிப்பு x பிளஸ் iy அப்படின்னு எழுதிக்கலாம். பக்கத்திலே ஈக்குவல் டு z பாரோட மதிப்பு x மைனஸ் iy அப்படின்னு எடுத்துக்கிறோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரெண்டு x ரெண்டு பக்கமும் சமமா உள்ள டேர்மை கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி iy ஈக்குவல் டு இந்த பக்கம் மைனஸ் iy கிடைக்குது. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் மறுபடியும் போட்டு இந்த iy எழுதிட்டு இந்த மைனஸ் iy இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் iy மாறி போயிடும். ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கிறோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இது ரெண்டையும் கூட்டினா 2iy ஈக்குவல் டு 0. மறுபடியும் இந்த 2i இந்த பக்கம் போச்சுன்னா y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ y ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம் இந்த கலப்பெண்ணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x என்பது மெய்யெண், இந்த iy என்பது கற்பனை எண். அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது தான் கலப்பெண்னு சொல்றோம். கலப்பெண்கள் எப்படி வருது அப்படின்னா, மெய்யெண்கள் ஒரு பகுதியும் இன்னொரு பகுதி கற்பனை எண்களும் இருக்கு. மெய்யெண்களுக்குள்ள இந்த எண்கள் எல்லாமே வரலாம். அதாவது பின்னம், தசம எண், மைனஸ் நம்பரு, 0 பிளஸ் நம்பரு, ரூட் நம்பர், இது எல்லாமே வரக்கூடியது இந்த மெய்யெண் பகுதியில வரலாம். ஐ சேர்ந்து வரக்கூடியது கற்பனை எண் பகுதி. இந்த ரெண்டு பகுதியும் சேர்ந்தது கலப்பெண்னு சொல்றோம். இந்த கலப்பெண்ல இந்த y மதிப்பானது 0 ஆயிடுச்சுன்னா இந்த y ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இது ஃபுல்லாவே இல்லாம போயிடுது. z ஈக்குவல் டு x மட்டும் தான் கிடைக்குது. இந்த z ஈக்குவல் டு x மட்டும் கிடைக்குதுன்னா இந்த பகுதி மெய்யெண் பகுதி. அப்போ therefore இதுல இருந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்னா, z வந்து ஒரு மெய்யெண். இங்க பாத்தீங்கன்னா மெய்யெண் தான், இதுல கற்பனை எண்ணே கிடையாது. y ஈக்குவல் டு 0 ஆகும்போது ஃபுல்லா மெய்யெண் அப்படின்றது நம்ம நிரூபிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி இன்னொரு ரிசல்ட் இருக்கு. ரெண்டாவது ரிசல்ட் என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டை நிரூபிக்கணும். அதாவது ரியல் பார்ட் ஆஃப் z இன் மதிப்பும் இமேஜினரி பார்ட் ஆஃப் z இன் மதிப்பும் என்ன வருது அப்படின்னு நிரூபிக்கலாம். இது z ஈக்குவல் டு வழக்கம் போல x பிளஸ் iy னோ z பார் என்ன வரும்னா x மைனஸ் iy அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த z-ஐயும் z பாரையும் கூட்டலாம். கூட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, x பிளஸ் iy பிளஸ் போட்டு x மைனஸ் iy கூட்டும் பொழுது இந்த பிளஸ் ஐவையும் மைனஸ் ஐவையும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 2x கிடைக்குது. இந்த வலது பக்கம் உள்ள 2 ஆல எடுத்து போயிட்டு இங்க இடது பக்கம் 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு x மட்டும் கிடைக்குது. இப்போ நமக்கு இந்த x என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, z ஈக்குவல் டு x பிளஸ் iy-ல x என்பது z இன் மெய்ப்பகுதி. இந்த z ஓட மெய்ப்பகுதி x. இதை இங்கிலீஷ்ல ரியல் பார்ட் ஆஃப் z ன்னு சொல்லலாம். அப்ப x வரக்கூடிய இடத்துல ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு போடலாம். அதே போல இந்த y என்பது z ஓட கற்பனை பகுதி. இது இங்கிலீஷ்ல இமேஜினரி பார்ட் ஆஃப் z ன்னு சொல்லலாம். அப்போ y க்கு இமேஜினரி பார்ட் ஆஃப் z அப்படின்னு நம்ம பேர் கொடுக்கலாம். நமக்கு வந்து இங்க x வந்ததுனால x க்கு ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு சொல்றோம். இதே போல z ல இருந்து z பார் கழிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மைனஸ் போட்டு உள்ள பிராக்கெட்ல x மைனஸ் iy உள்ள பெருக்கணும்னா பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய இந்த மதிப்புல பிளஸ் எக்ஸையும் மைனஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டா 2iy அப்படின்னு கிடைக்குது. வலது பக்கம் உள்ள இந்த பெருக்கல்ல உள்ள 2i இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா வகுத்தலா மாறி போயிடும். ஈக்குவல் டு y. இந்த yக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இமேஜினரி பார்ட் ஆஃப் z அப்படின்னு நம்ம பேர் வைக்கலாம்னு சொல்லியிருக்கோம். therefore இப்போ இது போல x வர இடத்துலலாம் z பிளஸ் z பார் பை 2 நோ, அதாவது ரியல் பார்ட் ஆஃப் z-க்கு z பிளஸ் z பார் பை 2 நோ, இமேஜினரி பார்ட்டுக்கு z மைனஸ் z பார் பை 2i நோ நம்ம பயன்படுத்தலாம் கணக்குகள்ல. எனவே இந்த ரிசல்ட்டை இது போல சுலபமாக தீர்ப்பதற்கு பயிற்சி எடுங்க. வாழ்த்துக்கள்.